சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல கோதுமைய வச்சு ஹல்வா பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் இல்லாம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிகினர்ஸா இருந்தீங்க அப்டின்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். சொத சொதன்னு இருக்காது, ஸ்டிக்கியா இருக்காது. ஒரு பர்ஃபி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க போனா. டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதுல பாதாம், பிஸ்தா வந்து தூவிறலாம். இப்போ 1 கப் கோதும மாவு எடுத்துட்டு, ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்க லோ, மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணலாம். அதோட பச்சை வாசனை போயிடும் இதுலயே. அப்படிங்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் நெய்ய வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்க ரோஸ்ட் பண்ணணும். நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஸோ இத வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வெள்ள கரைசல ஊத்தும்போது சீக்கிரமா வெந்துடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ கோதுமை ஹல்வாலேயே திருநெல்வேலி ஹல்வா, கருப்பட்டியில எப்படி பண்ணுறது? ஸோ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3, 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துட்டு 1 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு அந்த தூசுகள் வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான். வெல்லம், கருப்பட்டி எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதே வந்து நான் சுகர்லேயும் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியால கடா பிரசாத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த வெள்ள கரைசல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அதாவது நாட்டு சர்க்கரையோட சிரப். நாட்டு சர்க்கரை வந்து பாம் ஜாகரின்னு சொல்லுவாங்க. இல்ல கண்ட்ரி சுகர்ன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து சுகர் கிடையாது. இது ஒரு வெல்லம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சிரப் ஊத்தும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். ஸோ கட்டியெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்க கவலைப்பட வேணாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சூடான சிரப் ஊத்தும்போது உடைஞ்சிடும். நீங்க விஸ்க் இருந்தனாலும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லயே நல்ல மணம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதில வந்து ஹல்வா தனியா பண்ணாம, நீங்க கூட பாதாம் பவுடர், முந்திரி பவுடர் கூட போடலாம். ஸோ இப்போ ஃபைனலா இருக்கிறதையும் ஊத்திட்டு, ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். தேவைப்பட்டதுன்னா, அந்த மீதி இருக்கிற 1/2 கப் நெய்யில நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா விடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, ஃப்ளேவருக்கு ஏலக்காயும், பாதாம் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திரண்டு வந்துருச்சு. இத அப்படியே எடுத்து நம்ம ட்ரேல போட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிடும். இந்த ஹல்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இன்கேஸ் நீங்க கோல்டான பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அவன்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்லயும் நீங்க வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க டைரக்ட்டா அப்படியே எடுத்து சாப்பிட வேணாம். நம்ம சூடு பண்ணி தான் சாப்பிடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இத டிமோல்ட் பண்றதுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஸோ நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட கண்டிப்பா இத சாப்பிடலாம். நெய் ஊத்தி சாப்பிடலாம். இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.